புரியுது. நாங்க ஒத்துக்கிறோம். விஜய் தான் எடுன்னு நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அவர் டிரைவர் ஓட்டுறாரு. அவர் சொல்லி எடுத்துருக்க சொல்லிருக்கலாம். அவர் ஃபோன குடுத்து எடுக்க சொல்லியிருக்கலாம். மேபி இருக்கலாம். எனக்கு கன்ஃபார்மா தெரியல. எப்படி பார்த்தாலும் அதனால கபிலன் அவர் ஒரு கலைஞன் தானே கபிலன். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறைப்பான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. தன்னை மறக்கிறது இருக்கட்டும். ஆனா அதுக்குன்னு இப்படியா? இப்போ விராட் கோலி கூட மேட்ச் ஆடும்போது அவங்க அப்பா இறந்துட்டாராம். இருந்தாலும் அவரு மேட்ச் ஆடி முடிச்சுட்டு தான் போனாராம். அந்த மாதிரி அண்ணா வீட்டுக்கு போற வழியில யாரு கேட்டாலும் செல்ஃபியை கொடுத்துட்டு தான் போயிருப்பாரு. அவர் கடமையை செஞ்சுட்டு போயிருக்காரு. ஏங்க ஒரு பிளேயர் ஒண்ணு விளையாடுறதும் விளையாட்டும் இதுவும் ஒண்ணா ஜிப்சி? அது எப்படி சந்தோஷ்? பிளேயர் விளையாடுற விளையாட்டு, இது விளையாட்டா? அவர் பேட்டி தாங்க கொடுக்க மாட்டாப்ல, செல்ஃபி கொடுப்பாப்ல. என்னோட அசோக் ப்ரோ கரெக்டா பேசுறாரு. டேய் இப்ப இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு. அவரு நல்லா பேசுவார் பாருங்களா. இப்ப அன்டாப்லையா? தெரியலையே. என்ன டைகர் வந்ததுல இருந்து மைக்ல ஆனே பண்ணல. நீங்களே கேளுங்களா என்னாச்சு டைகர்? டைகர் வாட் ஹேப்பன்? டைகர் கம் ஆன் டைகர், கம் ஆன். எல்லாமே என்ன சுத்துறீங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன என்னையே சுத்துறா இவர்? அப்படியே இவரை சுத்தி வராங்க. இல்ல பேசுறது இப்படிதாங்க எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க. உங்களை சுத்துறோம்னு. யாரும் சுத்தல. பேசுங்க. என்ன பனையூர்ல இருந்து பேசுறீங்களா? பனையூர்ல இருந்து பேசுறீங்களா டைகர்? பனையூர் தான். ஆமாமா பனையூர்ல பேசுறேன். சாப்பிட்டுட்டு அப்ப நீங்க பேசுற கரெக்ட் தான். கோடு மட்டும் சொல்லிக்கிறேன் டைகர் சிவாட்ட. டைகர் இன்னும் ஜிப்சிக்கெல்லாம் தெரியாது, அசோக் சாருக்கும் தெரியாது. அதனால அவங்க பேசுறதெல்லாம் பொடி வச்சு பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை இன்னும். என்ன மேட்ரு? புதுசா சம்பவம் பண்ணிட்டா போல டைகர். என்னமோ போங்க டைகர். நான் சம்பவம் பண்றேனா? இதே வேலையா எங்களுக்கு தெரியாது. ஏதோ சம்பவம் பண்ணிருக்கீங்க. அது வந்தது பேச வேற இல்லையா? நீங்க பேசுறது நான் ஜாயின் பண்ணது கீழே வந்தா அப்படியே வெப்ல கேட்க முடியல. அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓடிடுது. அதான் மேல வந்து கேட்டுட்டுங்க. ஓ நீங்க அந்த குரூப்பா? ஓகே ஓகே, அப்ப சரி. நாங்க வேற ப்ரோ கேட்க வந்திருக்கார், பேச வரல. மொபைல் இல்லங்க, மொபைல் கையில இல்ல. லேப்டாப் வெப்ல இருந்து பண்ணா லிசன் பண்ண முடியாது. இப்போ அது வந்து இந்த பக்கு அப்படியே பட்டு க்ளோஸ் பண்ணி வெளில அனுப்பிச்சு விட்டுருது. சரி சிவா, நான் என்ன சொல்றேன், கூச்சப்படாம கபிலன் ஏதோ பேசுவாரு அப்படின்னு பேச்சுக்காக உள்ள வந்து மயங்கி உள்ளது உட்காந்துட்டு இருக்கேன். என்னத்த ட்ரை பண்ண புரிகிறதா அசோக் சார்? புரிகிறதா ஏதாவது? இல்ல அவர் சொல்றது ரொம்ப வாய்ஸ் லோவா கேக்குது. லோவா கேக்குதா? நல்லா சத்தமா தான் பேசுவேன். எங்க இருக்கேள்? தலைவன் ஒண்ணு ட்ரை பண்ணாப்ல ஜிப்சி, அதுக்கு சொல்ல வேணாம். நான் என்னங்க ட்ரை பண்ணேன்? நான் ஒண்ணுலாம் ட்ரை பண்ணல, நான் என்ஜாய் பண்ணேன். நீ சும்மா ஏதோ ஒண்ணு கதையை ஓட்டுட்டு நீங்க நம்மால நிறைய ட்ரை பண்ணுவாப்ல, அது நமக்கு தெரியும். டைகர் ப்ரோ பாருங்க, ஓபனா சொல்ற போறாரு. என்ன ஒண்ணு அவருக்கு டேலண்ட்டுக்கும் அவருக்குள்ள மச்சத்துக்கும் ஒண்ணு 1000 ட்ரை பண்ணலாம். நீங்க பண்ணுங்க ப்ரோ, எங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்தோம். ஏற்கனவே தான் எங்கால் பண்ணிருக்காரு டைகர் ப்ரோ. ஆனா 1-2 அப்பப்போ மாட்டிக்கும், மத்தபடி அவரு ஓகே தான். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க வேற ட்ராக்ல போறீங்க, நீங்க ஒரு ட்ராக்ல போறீங்க. நீங்க உங்க ட்ராக்கே வேற ட்ராக்குங்க. ஐயோ நான் இப்ப சொல்றேன் ஏங்க, நீங்க அது இல்ல சிவா ப்ரோ, நீங்க சென்ட்ரல்ல இருந்து நாலா பக்கமும் வலைய வீசி வச்சிருந்தா நாங்க வந்து ஒரு வேளை இந்த வலையா அந்த வலையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வலையை நான் சொல்றேன். அப்படியே சொல்றேன். அப்படியே அமைதியா கேட்டு அப்படியே சைலண்ட் ஆகுங்க. நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். டிஎம் பண்றீங்களா? ஓகே ஓகே. அது கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ஷாக் ஆவீங்க சார். நான் ஓரளவு கெஸ் பண்ணிட்டேன் கபிலன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணுங்க. என்னோட கோடு வேர்டா தான் இருக்கும், பாப்போம். இல்ல ஜெப்சி இருக்கட்டும், நமக்கு பாத்துறேன். நான் உங்களுக்கு கெஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரேன், பாப்போம். நீங்க வேற புதுசா கிளப்பி விடாதீங்க, இது வேற ஒரு மேட்ரு. நீங்க கெஸ்ஸே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட மேட்ரு. ஆமா,
சரி சரி அதனாலதான் டைகர் சிவா அப்படியே அமைதியாவே இருந்தாப்புல. சந்தோஷ் தான் கை தூக்குறாரு. அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க முதல்ல. வந்தவர் கவனிங்க. சந்தோஷ் சொல்லுங்க சந்தோஷ். இல்ல கபிலன் ப்ரோ, உங்களுக்கு டிஎம் ஆப்ஷனே எனக்கு காமிக்க மாட்டேது ப்ரோ. நீங்க அக்செப்ட் அப்படி பண்ணுங்க. என்ன சொல்ல டிஎம்ல நான் ஃபாலோ பேக் பண்ணாதான் டிஎம் காட்டும் சந்தோஷ். ஓகே ஓகே. என்ன சொல்லணும் டிஎம்ல ரகசியமா? ஃபியூச்சர்ல ஏதாவது சொல்லலாம், அது நல்லதான். மிரட்டலா? சீச்சி, நான் அப்படிலாம் இல்லை ப்ரோ. அதெல்லாம் நிறைய பார்த்தேன். வேற ஏதாவது புதுசா ஏதாவது வேற ஏதாவது? நான் மேல மாட்டேன் ப்ரோ, அப்படிப்பட்ட. என்ன கபிலன் பனையூர்ல இருந்து பேசுற மாதிரியே பேசுறீங்க. சிஎம் சார் மிரட்டுறீங்களா? அந்த மாதிரி இருக்கு டோனு. அந்த அவர் என்ன தன்மையா பேசுறாரு உங்ககிட்ட, நீங்க ஏன் எப்படி பேசுறீங்க? அவ்வளோ நானும் தன்மையா தாங்க ப்ரோ. நானும் தன்மையா தாங்க பேசுறேன் சந்தோஷ் கிட்ட. என்ன சந்தோஷ் இந்த தன்மை? சரி, எனக்கு ஒரு டவுட்டு. பிறந்த நாள் அன்னைக்கு கூட விஜய பார்க்க வந்தவங்க வாசல்ல நிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு போட்டோ ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. தீபாவளி அன்னைக்கும் பாக்குறதுக்கு யாராவது ட்ரை பண்ணிருப்பாங்க, பார்க்க முடியல. முன்னாடியாவது கேட்டுக்கிட்ட வந்து சிசிடிவி கேமரா முன்னாடி நின்று டான்ஸ் ஆடி காட்டுவாங்க, இது பண்ணி காட்டுவாங்க, பார்க்க முடியாம போச்சு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நியாயமா பார்த்தா உங்களுக்கு பொங்கலே கிடையாது, பொங்கலும் கிடையாதுல்ல ப்ரோ. கிறிஸ்துமஸ் பொங்கல் ரெண்டுமே கிடையாது, கரெக்டா சந்தோஷ்? ஆனா ஏங்க நீங்க வந்து தீபாவளி மட்டும் ஏன் கொண்டாடுறீங்க, அப்புறம் ஏங்க பொங்கலையும் சேர்த்து கொண்டாடாம இருக்கணும்ல நியாயமா பார்த்தா? ஏங்க பொங்கலுக்குள்ள படம் வருது இல்லைங்க, எப்படிங்க கொண்டாடாம இருக்க முடியும்? நீங்க வேற இப்ப இப்படி அப்ப கடைசி அப்ப படம் மூலமா வரக்கூடிய பணம் முக்கியமா இல்ல பனையூர்ல இருக்கிறதா முக்கியமா? இங்க பாருங்க, படம் எதுக்கு விடுவாங்க? ஃபெஸ்டிவலுக்கு விட்டா செலிப்ரேஷன் தான் விடுவாங்க, கரெக்டா? உண்மையான இதுன்னா பொங்கல் அன்னைக்கு படம் வராது. ஆக்சுவலா வரலன்னா தான் உண்மையான இதுன்னு அர்த்தம். இல்ல அந்த டைம்ல வந்துச்சுன்னா அர்த்தம் இவங்க வந்து சும்மா சொல்றாங்கன்னு அர்த்தம். என்ன சந்தோஷ்? இல்ல ப்ரோ, பொங்கல் அன்னைக்கு படம் வருது, அதனால ஒரு கடைசி படம். இல்ல ப்ரோ, படம் வந்து படம் வந்து சோகமா அழுதுட்டா பார்க்க போறீங்க, சந்தோஷமா தானே பார்க்க போறீங்க? ஆமா ப்ரோ. அப்ப நீங்க பொங்கல் என்ன அர்த்தம்? கடைசி படம் ப்ரோ, அது பண்ணிடணும்ல, அப்புறம் டிலே ஆகக்கூடாது. யார் சொன்ன? என்னது ப்ரோ? ஏன் ப்ரோ எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா நீங்க? இது கபிலன் சரி, இவர்கிட்ட தான் கேட்போம். சந்தோஷ் ப்ரோ, இது வரைக்கும் விஜய் வந்து அந்த மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அவர் எனக்கு இதுதான் கடைசி படம் அப்படின்னு அவர் வாயாலேயோ இல்ல அவர் அறிக்கையிலே சொல்லியிருக்காரு இது வரைக்குமே? அபிஷியலா சொல்லியிருக்காரா? அபிஷியலா சொன்னது இல்ல ப்ரோ. ஆனா இதுக்கப்புறம் அவர் அப்புறம் வந்து இப்போ இருங்க இருங்க, அதுதான் கேட்டேன், சொன்னது இல்ல. இப்ப நம்ம எல்லா டிபேட்லயும் கேட்கும்போது எங்க அபிஷியலா சொன்னோமா அப்படின்னு எங்க கிட்ட ஒரே கேள்வி எல்லாருமே கேக்குறீங்க, எங்க எடுத்து காட்டுங்கன்னு. அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை. அது எப்படி எல்லாரும் அது கடைசி படம்னு எப்படி ஃபார்ம் பண்ணீங்க? அவர் சொன்ன ஒரே வார்த்தை தப்புன்னா நீங்க கரெக்ட் பண்ணுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அரசியல்ல முழு நேரத்துக்கு வந்துருவேன் அப்படின்னாரு, கரெக்ட்டுங்களா? கரெக்ட் தான் நீங்க சொன்னீங்க. இதுதான் என் கடைசி படம்னு அவர் எங்கேயும், நானும் அந்த அறிக்கை ஒண்ணுக்கு 10 வாட்டி படிச்சு பார்த்துட்டேன். எனக்கு அந்த மாதிரி எனக்கு மீனிங்கே அதுல வரல. ஆனா இவங்க எல்லாம் ஆனா நம்ம நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா தான் ப்ரோ. ஆனா டோன் வந்து இதான் அதுக்கப்புறம் முழு நாள் அரசியல் போயிடுறதுனால சரி திரும்பி நடிக்க மாட்டோம், நம்ம ஃபேன்ஸை நாங்கள் அன்சீவ் பண்ணிக்கணும், அதுதான் ப்ரோ. இப்போ எப்படி தான் கடைசி படமா எனக்கு தெரிஞ்சு இது அரசியல் வந்ததுனால அவர் 2026 எப்படியும் சான்ஸ் இல்லை, எப்படியா இருந்தாலும். ஆனால் போட்டிட்டு நல்லா பேக் கொடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி 2026 இல்லை ப்ரோ, கொஞ்சமே டஃப் கொடுக்கலாம். யாரும் வின் பண்ண மாட்டாங்க வந்தேன், அது எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா? என்னது ப்ரோ? விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா 2026? ஆமா ப்ரோ, யாரும் வந்து இப்போ உடனே டச் ஆரம்பிச்சுட்டு வந்தா இப்போ உடனே எப்படி அரசியல் உங்களுக்கு இருக்கிற இந்த புரிதல் ஏன் ப்ரோ உங்க கட்சி தலைவருக்கும் உங்க கட்சிக்கு தொண்டர்கள் யாருக்குமே இல்ல? இல்ல ப்ரோ, சில பேர் இருப்பாங்க, சில பேர் அவங்க இதுல சொல்லுவாங்க, அதனால நம்ம புரிஞ்சுக்கிறது. ரொம்ப நியாயமா பேசுறீங்க. இல்ல நீங்களே போய் அரசியல் இருந்த எல்லாரும் இதை எடுத்து பாருங்க, யார் உடனே அரசியல்வாதி கட்சி ஆரம்பிச்சோடனே வந்தா யார் வந்து? அரசியல கொஞ்சம் புரிதல் இருக்கணும், அரசியல கொஞ்சம் அதான் ப்ரோ கத்துக்கணும் ப்ரோ. இப்ப நானே வந்து இப்பதான்
முதல்ல இப்பதான் நான் அரசியல் கத்துட்டு வரேன் ப்ரோ. நானும் இப்பதான் கத்துட்டு சரி, அப்ப இருக்கேன். அவ்வளவு புரிதல் இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த இந்த கட்சியில இருந்து நேரத்தை வீணடிக்க கூடாது, பணத்தை வீணடிக்க கூடாது, போய் பொழப்ப பார்ப்போம்னு போயிருக்கணும் இல்லையா? ம். நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க? தெரிஞ்சே பண்றீங்களா? ஒரு துணை முதலமைச்சரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு டிபி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணி போறதுனால என்ன யாருக்கு லாபம்? இல்ல உங்களுக்காக வந்து கட்சி வந்து நிக்க போதா? இல்ல ப்ரோ. அது ஒரு இது மாதிரி இப்ப திரும்பி அவங்களும் பண்ணுவாங்க. இப்ப எப்படி அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏங்க அவங்க பண்றது இப்ப திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாம் என்ன பண்ணுது? ஏங்க அவங்க எல்லாம் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன ஒரு பார்ட்டிங்க. ஆல்ரெடி ப்ரூவன். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டினவங்க. நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிச்சு கொள்கையை இன்னும் முழுசா என்ன எதுனே தெரியல. கட்சியோட கொள்கை தலைவர்கள் யாரு என்ன எதுனா முழுசா தெரியல. இந்த லட்சணத்துல வந்து 2026ல ஒன்னு டிஎம்கேன்னா திருப்பிட்டு போக மாட்டாங்க. இப்ப உட்காந்து நீங்க நான் உன்னை உண்மையை சொல்லவா? திமுக எல்லாம் இன்னும் ஃபுல் ஃபிளெட்ஜா உள்ள இறங்கி அவனுங்க எல்லாம் இன்னும் அடிக்கல. இன்னும் அவங்க உள்ள ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்கி இன்னும் அரசியலே பண்ண ஆரம்பிக்கல. அவங்கள அப்படி போற போகல லைட்டா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் காட்டுற மாதிரி அப்படி காட்டி விட்டான். அதுக்கே 1.5 மாசமா தலைமறை உங்க கட்சி. அதிமுக இந்த சைடு பிஜேபி எல்லாம் ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்கல. அவங்க எல்லாம் ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்கினாங்கன்னா ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். இதுக்கே உங்களால முடியலையே. நீங்க அதுக்கெல்லாம் தாங்குவீங்களா? கட்சியில இருக்கிறதே 4 பேர் தாங்க. உங்க கட்சி தலைமையில இருக்கிறது 4 பேர் தாங்க. எங்க ஒரு 4 பேர் தலைவர் பேரை சொல்லுங்க டிவிக்கேல. இல்ல கபிலன், இப்ப நீங்க அரசியல விடுங்க. இப்போ எவனா ஒருத்தன் சரியா, முன்னாடி எக்ஸ் ஒய் செட்டுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி தலைவர் திட்டியிருக்கான். இப்ப வந்து திடீர்னு பாசிட்டிவா பேசுறானா நீங்க என்ன நினைப்பீங்க? இவன் எல்லாம் எவ்வளவோ நம்ம திட்டிருக்கானே, இப்ப எதுக்கு இவன் இப்படி பேசுறான், சம்திங் ராங் அப்படிதானே நீங்க யோசிப்பீங்க சாதாரணமா சினிமா இதுலயே. கரெக்டா? ஆமா. ஹெச் ராஜாலாம் எப்படிலாம் பேசிக்காருன்னு தெரியும். இன்னைக்கு ஜோசப் விஜய்னு பேர் வெளியில வர்றதுக்கே அவர் தான் காரணம். அந்த அந்த ட்ரெண்ட் பண்ணது அவர் தான். கரெக்டா? ஆனா இன்னைக்கு இவங்க ஆமா. சப்போர்ட் பண்ணணும் தூக்கி வச்சுட்டு இவங்க ஏன் அவர் ஏன் அப்படி பேசணும்? அது ஏன் நான் ஓகே. அந்த இவங்க அப்படி டக்குன்னு யார் எது சொன்னாலும் கொண்டாடுறாங்களே இவங்க. அன்னைக்கு அவனுக்கு புஷி ஆனதுக்கு எதிராக ஸ்பேஸ் போட்டான ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. நம்ம கூட அன்னைக்கு உட்காந்து கமெண்ட்ரி லைவ் கமெண்ட்ரி ஒண்ணு போட்டுட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதோட ஆமா. டெப்தான ஸ்பேஸ் உட்காந்து கேட்கும் போது அவனுங்க ரெஃபரன்ஸ் எதை தெரியுமா எடுத்துட்டு வரானுங்க? ஆ. சவுக்கு சங்கர் இங்க யூடியூப்ல பேசினாரு, ரங்கராஜ் பாண்டே இங்க யூடியூப்ல பேசினாரு. இவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவா பேசுறாங்களோ அவங்களுடைய இதை மட்டும் எடுத்துட்டு வராங்க. அவனுங்க தே ஆர் நாட் ரெடி இந்த கிரிட்டிசைஸ். யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் நியாயமா கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ நடுநிலையாள பத்திரிகைகள், இந்த லக்ஷ்மணன் அப்புறம் கோடீஸ்வரன், இந்த மாதிரி நடுநிலையா இருக்கிற பத்திரிகையாளரை கூட அவனுக்கு நம்ப மாட்டானு. கேட்டா அவங்க எல்லாருமே ஆளுங்கட்சி ஆதரவா பேசுறாங்க, இல்ல வேற ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசுறாங்க. இவனுங்களா முடிவு பண்ணிடுறாங்க நம்ம அவங்களை யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ நியாயமா. அதான் அந்த ஒரு எக்ஸாம்பிள். அந்த கோடீஸ்வரன் யங் ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு இருக்கிற பசங்க கிட்ட வந்து கேள்வி பதிலா ஒண்ணு வச்சது ஜிப்சி. அதுல நீங்க பாருங்களேன், ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு இருக்கிறவனுக்கு அறிவு இல்லைங்க. இவன் ஒண்ணு காலேஜ் ஸ்டூடெண்டோ இல்ல மத்த இதோ கிடையாது. ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கிறவனுக்கு அறிவு இருக்க மாட்டேங்குது பாருங்க. அதுதான் இவனுங்களை நம்ம சொல்றேன். அவங்களுக்கு என்னன்னா ஜிப்சி, தற்கொலைன்ற வார்த்தை நீங்க போய் கூகுள்ல டைப் பண்ணாலே விஜய் ஃபேன்ஸ் தான் காட்டுது. இப்ப அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அவங்களுக்கு இப்ப அவமானமா போயிடுச்சு. தற்கொலைன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வருது. எனக்கும் அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா எடப்பாடி எல்லாம் சொல்லும்போது ஃபயர் விடுறானுங்க. டேய் உங்களை அதிகமா அடிச்சதே வந்து ஏடிஎம்கே தான். இவங்கள ஆக்சுவலா வெளில நிக்க வச்சது, இன்னைக்கு நாங்கெல்லாம் இன்னைக்கு கொடநாடுன்னு சொல்றது காரணமே அவங்கதான். இதுக்கு பேர் தான் அவனுக்கு வந்து பச்சுவந்தின்னு சொல்றது. பச்சுவந்தி மாதிரி உட்காந்து ஒட்டிட்டு பண்ணு. அதான் சொல்றேன்ல ஜிப்சி, அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறானுன்னா, யங்ஸ்டர் மத்தியில இவரெல்லாம் ஃபேமஸ் இல்ல, இவரெல்லாம் ஃபேமஸ் இல்ல, நம்ம தளபதி தான் ஃபேமஸ், அதனால அவர் வந்து சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு 2 விதமா பிரிக்கிறானுங்க ஜிப்சி. எனக்கு இல்ல எனக்கு பிரச்சனை. இப்ப இவ்வளவு காலம் இவங்க ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. விஜய் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்ட், விஜய் வந்து ஏடிஎம்கேக்கு அந்த 2G எல்லாம் பேசினாரு, அப்புறம் அந்த சர்க்கார்ல போட்டு உடைச்சாரு. இவங்க தான் ட்ரெண்ட் பண்ணி அந்த ஒரு மைண்ட் செட் அந்த அவங்க ஃபேன்ஸ் கிட்ட கொண்டு விட்டது. கரெக்டா? அந்த ஏடிஎம்கேயும் பிஜேபி இப்படி பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பி எப்படின்னா இவங்க ஃபேன்ஸ் எப்படி அதை முட்டு கொடுப்பாங்க? ஏன்னா இவங்க டிராவல் பண்ணது இது வரைக்குமே டிஎம்கே தான் இவங்க டிராவல் பண்ணது எல்லாமே லாஸ்ட் பீச் வரைக்குமே. ஆமா, அது என்னன்னா ஜிப்சி, அரசியல்னு இப்ப வந்துருச்சு.
ஒண்ணு. 2வது இவங்க தனியா நின்னு பயணிக்க முடியாது. ஏன்னா கட்சியில ஆளு கிடையாது ஜிப்சி. விஜய் கட்சியில ஆளு கிடையாது. உள்ள இறங்கி நீங்க வந்து 234 தொகுதியிலையும் நிக்க வைக்கிறதுக்கு இங்க ஆளுங்க இல்ல ஜிப்சி. அதான் ஃபேக்ட். அப்ப நீங்க வந்து இப்ப கமலஹாசன் தனியா நிக்கும்போது சரத்குமாருக்கு 40 தொகுதி கொடுத்தாப்புல ஞாபகம் இருக்கா? அவரு திருப்பி கொடுத்தாரு. திருப்பி கொடுத்தாரு. அந்த காமெடி பாத்தீங்கல்ல. இப்ப நீங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சு கூட்டணிக்கு நீங்க வந்து 80 சீட்டு கபிலன் ப்ரோ, 40 சீட்டு வந்து நம்ம இவரு கமலை பத்தி யாரு, கேட்டா இந்த அசோக் ப்ரோ தான். இந்த புதிய தலைமுறை அந்த கும்பல் ஆமா. நினைக்கிறேன். ஐயப்பா 80 ரொம்ப வெயிட் 40 பண்ணி பேருக்கு வச்சுக்கப்பா. நான் எங்கப்பா போவேன், என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு ஓட்டாப்புல ஆளு. நீங்க என்ன தலைவரை தேர்ந்துக்கிறீங்க, அங்க ட்வீட் போடுறதுக்கு ஆள் இல்ல. அது பாத்தீங்களா, ட்வீட் போட்டவங்க எல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஓடுறாங்க. நீங்க போய் தலைவரை தேடிட்டு இருக்கீங்க. இந்த பேசுங்க பேசுங்க. கம்ப்ளைண்ட் பக் கிளியர் பண்ண போயிட்டாரு. பக் கிளியர் பண்ண போயிட்டாரு. தெரியும் தெரியும் தெரியும். வாங்க வாங்க வாங்க. அது அசோக் சார் மைக் ஆன் பண்ணாலும் மைக் ஆன் பண்ண மாதிரியே காட்ட மாட்டேங்குது. ஆனா குரல் மட்டும் கேட்டுச்சு. அதனாலதான் இல்ல இல்ல, நீங்க வந்து உலக நாயகனை பத்தி தப்பான டேட்டா பதிவு பண்ணது அவரு பிடிக்கல. உடனே வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு. ஏங்க நீங்க வேற இல்ல, இது தப்பா என்னன்னா பேசினாலும் ரைட்டா பேசினாலும் உலக நாயகன் பேசினா வந்து அடிப்போங்க. நான் மட்டும் தான் வேடிக்கை பார்க்க போறேன். அவனுங்களே போட்டு ஏதோ போட்டு அடிச்சிட்டு இருக்கிறானுங்களாம். கமலஹாசன் ஆச்சு, விஜய போட்டு அதிசயமா இருக்கிற 4 பேரு. பரவாயில்ல. சரி இங்க வருவோம். ஆமா இது இல்ல அதுக்காக நம்ம போய் முட்டு கொடுக்க முடியாது இல்ல. அவனுக்கு வக்கு இருந்தா அவனுக்கு தனியா அடிச்சுக்கிட்டோம். ஆமா ஆமா. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி கமலஹாசன் சரத்குமார் கூட கூட்டணி வச்ச மாதிரி நீங்க முஸ்லீம் லீக் கட்சியா ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு சேனல்ல வந்து பேசுவாரு ஒரு ஆளு தொப்பி போட்டுக்கிட்டு, நீங்க அவருக்கு வந்து நீங்க 40 சீட்டு 60 சீட்டு கொடுப்பீங்களா? இங்க ஆளு இல்ல. ஃபேக்ட் என்னன்னா ஜிப்சி, அங்க ஆளு கிடையாது. அதுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு ஏரியா உங்களுக்கு ஃபேக்ட் ஒண்ணு சொல்லிதான் ஆகணும். தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு ஏரியால அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை தான் நிப்பாட்டி வைப்பாங்க கேண்டிடேட்டா. இதான் ஒரு ஃபேக்ட். ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் அதுல இருந்து மாறுபட்டு நிக்குது. அது நமக்கு தேவையில்லை. ஆனா விஜய் வந்து நீ கட்சி ஆரம்பிச்சு நீ வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்தந்த கம்யூனிட்டி உள்ள செல்வாக்கு மிகுந்த, அப்புறம் கொஞ்சம் பணம் பலம் இருக்கிற கூட மக்கள் கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் இருக்கிற ஒரு நபர்கள் மட்டும்தான் அங்க நிக்க முடியும். அந்த மாதிரி கேண்டிடேட்டே கிடையாது ஜிப்சி. அதனாலதான் இப்ப அவங்களுக்கு யார் வழின்னா அதிமுக பிஜேபி மட்டும்தான். அதிமுக ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரே இது, களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, களத்துல ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அங்க மட்டும்தான். பிஜேபி ஒரு சில ஏரியான்னு வச்சுப்போம். இப்ப கன்னியாகுமரி அந்த மாதிரி ஏரியான்னு வச்சுப்போம். இப்ப நீங்க வந்து நீ அதிமுக வந்து பிஜேபி விட்டுட்டு இவங்க கூட வருவாங்க அப்படின்னு இவனுக்கு கணா காண்டிட்டு இருக்கிறானுங்க ஜிப்சி விஜய் ஃபேன்ஸ். எனக்கு ஏற்கனவே அசோக் ப்ரோ சொல்லியிருக்காரு அந்த பூத் கமிட்டியை பத்தி. இவனுங்க அதிமுக கிட்ட போலன்னா இவனுங்களுக்கு பூத் கமிட்டியே கிடையாது. கரெக்டா? அதான் இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாரு, அந்த கருப்பா ஒரு அமைச்சர் பழைய அதிமுக அமைச்சர் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, விஜய் வந்து நல்ல முடிவு எடுக்கட்டும், நீங்க எங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீ அந்த கூட்டணிக்கு போகலன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்று அடிப்பாங்க. ஆனா லயலமணி சொல்ற அளவுக்கு நான் உருட்ட மாட்டேன். திமுக அதிமுகவும் கூட்டணி வைக்கவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பாருங்க, கூச்சமே இல்லாம. அது அவனுங்க வேர்ல்டுல போட வேண்டிய நியூஸை கொண்டு நீங்க போட்டுறாங்க பப்ளிக்ல. அதை விடுங்க. அது ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கிறதுனால ஒரு கட்சியோட களத்துல இருக்கிற பலம் என்னன்னு தெரியும். பூத் கமிட்டினா என்ன, அந்த பூத் கமிட்டிக்குள்ள உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆளும் எப்பேற்பட்ட அவன் எத்தனை எலெக்ஷனை பார்த்திருப்பான்றது தெரிய மாட்டேங்குது. சும்மாலாம் கிடையாது. எடப்பாடி வேணா சாதாரணமா தெரியலாம். ஆனா எடப்பாடிக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே நல்லா யோசிச்சு பார்க்கணும். எம்ஜிஆரோட விசுவாசிகளும் ஜெயலலிதா அந்த அம்மாவோட விசுவாசிகளும் தான் அந்த கட்சியில பயணிக்கிறாங்க. அது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னமோ அவ்வளவுதான், நம்மளுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க ஒரு அந்த பிம்பத்துல ஒண்ணு சுத்திட்டு இருக்கானுங்க. ரியாலிட்டி எப்ப தெரியுமா அவனுக்கு உணர ஆரம்பிச்சானுங்க? இந்த கரூர் விஷயத்துலதான். ஊரே ஒண்ணு கூடி நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒண்ணு கூடி கழுவி ஊத்த ஆரம்பிச்சதுதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே பயம் வந்து போச்சு. அந்த பயம் அவனுக்கு மட்டும் இல்ல, விஜய்க்கு வரைக்கும் அந்த பயம் போயிருக்கு. அந்த பயத்தினாலதான் டெல்லிக்கு கிளம்பி நீ உடனே கிளம்பி போன. இன்னும் சொல்ல போனா சென்ட்ரல்ல இன்னும் கேம் ஆட ஆரம்பிக்கலாம். அவன் இறங்கி கேம் ஆட ஆரம்பிச்சானா அது வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிஞ்சு 2 நாளைக்கு ஒரு தடவை பிளாஷ் நியூஸ் வந்துட்டே இருக்கு ஜிப்சி. அவன் தான் தனத்தானே மென்டல் தானே, நான் மென்டல் இதை விட்டுருங்க அப்படின்னு. ஆட்டம் பயங்கரமா இருக்கும். சும்மாலாம் வந்து ஒரு கட்சி ஜெயிச்சுலாம் வந்து பிரைம் மினிஸ்டர் பதவியிலயோ ஒரு கட்சி ஜெயிச்சுட்டு வந்து ஒரு முதலமைச்சர் பதவியில உட்காரலாம் முடியாது.
அதுக்கெல்லாம் எவ்வளவு திறமை இருக்கணும், எவ்வளவு யோசிக்கணும், எவ்வளவு சிக்கல்கள் இருக்கணும், அது எல்லாத்தையும் ஒவ்வொரு முடிச்சா அவுத்து போட்டு வர்றதுதான் இவனுங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. முதல்வன் படத்துல வர மாதிரி அண்ணன் வந்துட்டாரு. எல்லாத்துக்கும் ரஜினி பாட்டு பின்னாடி பேக்ரவுண்ட், எல்லாத்துக்கும் ரஜினி பாட்டு. மாஸ் காட்டுறதுக்கும் ரஜினி பாட்டு தான் தேவைப்படுது இவங்களுக்கு. ஆனா விஜய் பாட்டு ஒரு பாட்டு எடுத்து போட மாட்டேங்கிறான். ஏன்? உங்க அண்ணன் 2 பாட்டு விட்டுருக்காண்டா கட்சிக்கு. உங்க விஜய் எழவெடுக்க வரனா அந்த பாட்டெல்லாம் எடுத்து போட்டு கேட்டா தெரியும். விஜய் ஃபேன்ஸ் ஜிப்சி அவனுங்க மைண்ட் செட் எப்படி தெரியுங்களா? நீ உண்மையாவே சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். நீ உண்மையே சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்றதுதான் உண்மை. யூடியூப் சேனல்ல ஓனர் எல்லாம் மிரட்டிட்டு இருக்கிறான். இங்க எவனா அவனுக்கு எதிராக பேசினா அவனை போய் மிரட்டுறது. இவனுக்கு கையில பவர் இல்லாத போதே இவ்வளவு வேலையை பாக்குறானுங்களே. பவர் வந்துச்சுன்னா என்ன வந்துச்சு? சும்மா ஒரு 10 எம்எல்ஏ. ஏன் மசுக்குட்டி? அதாவது நடக்கிற காரியம் சொல்லுங்க கபிலன். நீங்க வேற பவருக்கு வச்சுக்கிட்டு சுகர் வேணா வரும், பவர் வரும். நீங்க வேற சும்மா இருங்க. ஆல்ரெடி வந்துருச்சு. யார்கிட்ட போனாலும் கபிலன் எழுதி வச்சுக்கோங்க. யார்கிட்ட போனாலும் எல்லா ஸ்பேஸையும் சொல்லி வைக்கிறேன். அண்ணனை அப்படியே யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. வேணா பாருங்க, வெயிட் அண்ட் சி. ஃபுட்பால் கேம் தாங்க 2026 நடக்க போறது. ஃபிஃபா எப்படின்னா 2 கட்சி கேம் ஆடும். சென்டர்ல இருக்கிறது அண்ணன், அந்த பந்து தான் அண்ணன். அவங்க அந்த பந்தை வச்சு கேம் ஆட போறாங்க. ஆனா நீங்க ஆசைப்பட்டது ஒண்ணு நடக்குதுப்பா. 2026 தேர்தல் எங்களை சுத்தி தான் நடக்கும். உண்மைதான், உங்களை சுத்தி தான் நடக்கும். ஆனா நீங்க வின்னர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரன்னர் அப் கூட கிடையாது. ரெஃப்ரி மாதிரி உங்களை சென்டர்ல வச்சுப்பாங்க. பந்து இவன் எட்டி வைப்பான், அவன் எட்டி வைப்பான். கடைசியில கோல் அடிச்சதுக்கு அப்புறம் பந்து கொண்டாட மாட்டாங்க, அந்த பந்து அடிச்சவனை தான் கொண்டாடுவாங்க. அதான் உங்களுக்கு 2026 தேர்தல். சோ நம்மளை சுத்தி நடக்கும். அடுத்து ஒரு கணக்கு ஒண்ணு போடுறானுங்க ஜிப்சி. 2026 விட்டா அடுத்து 2031 பாத்துக்கலாம் அப்படி. கஜா 2026லயே நடக்கலன்னா 2031 எப்படி நடக்கும்? அதனால புரிஞ்சுங்க. இவனுங்க ஆன்லைன்ல உட்காந்து இந்த ஆன்லைன்ல மூலமா உட்காந்து ப்ராபகண்டா பண்ணி இன்னைக்கு தேதிக்கு ஆன்லைன்ல தான் அரசியல். அவனுக்கு வாயில இருந்து வார்த்தை வந்துச்சு, ஆன்லைன்ல இருக்கக்கூடியது நம்ம ஆன்லைன்ல நம்ம இல்லைன்னா அதையும் முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் கட்சி ரன் அப் ஆகுது. இவனுங்க எல்லாம் முட்டாள்தனமா புசி ஆனந்த் மேல காண்டாயிட்டு இருக்கிறாங்க. புசி ஆனந்த் உங்க கட்சியில ஒருத்தன் வேலை செய்யறானா ஒரே ஆளா அந்த ஆளு மட்டும்தான். நீ அந்த ஆளை மட்டும் தூக்கிட்டு பொதுச்செயலாளரை தூக்கிட்டு வேற யாரா நீ வச்சு பாரு, இன்னும் கிழிஞ்சிடும், டவுசர் கிழிஞ்சிடும் உங்களுக்கு டிவிக்கு. அவனுக்கு ரியாலிட்டி சொன்னா புரிய மாட்டேங்குதுங்க. புரிஞ்சாலும் அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு ஒரு பயம் வந்து போச்சு. இப்ப அவனுக்கு என்ன பயம்னா, என்னடா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, இங்க வேற மாதிரி நடக்குது, ஐயோ. தம்பி, இங்க யாரும் எதுவும் பண்ணல. நீங்களா யானை எப்படி தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்குவான், அந்த மாதிரிதான் இவனுங்க தலையில வாரி மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. எனக்கு மனசே கேட்கல. ஒருத்தன் ஏர்போர்ட்ல டிரைவர் கூட உட்காந்து அந்த பிளைட் ஏற போற அந்த பஸ் ஓட்டுறவர் கூட உட்காந்து செல்ஃபி எடுக்கிறாருன்னா என்னையா நீலாம் சி. இதை வேற இவனுக்கு பெருமையா வேற டிபியா வேற எடுத்து வச்சுக்கிட்டு அதை வேற எடுத்து வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்களேன்டா. என்னடா நீ கேட்டா இதெல்லாம் எங்க நம்மள காண்டாக்குறதுக்காக வைக்கிறோம். நீங்க கதறுங்கடா, கதறு. நான் கதற போறேன். நான் சந்தோஷ் சொல்லுங்க ப்ரோ. உண்மையிலே நீ டிவி கேட்கறேன் தானேங்க? நீங்க எல்லாரையும் பெரியமா நினைச்சுருக்கீங்க ப்ரோ. அப்படியா? வேற எல்லாம் பாக்கணுமா? நீங்க விஜய் ஃபேன் எல்லாம் அபியூஸ் பண்ணுவாங்க அப்படிதான் நினைச்சுருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வராங்க. சரி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு எனக்கு. அந்த கரூர்ல அந்த டிரைவர் அங்க இருந்து வந்துட்டு பனையூருக்கு போற வழியில அந்த ஃபிளைட் ஏறுற அந்த பஸ்ல உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எப்படி அந்த நேரத்துல சிரிக்க முடியுது? இதுக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்களா? நீங்க சரி, நீ ஆறுதல் கூறுது அப்படின்னு சொல்லிதான் இன்ன வரைக்கும் நீங்க கரூர் பணம் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிருமாயா? பணம் எல்லாமே செஞ்சிருமா? அதெல்லாம் இப்ப தெரியும் ப்ரோ, பண்ணாது ப்ரோ. நாங்க எங்க சைடு மூலமா ப்ரோ இங்க இருங்க ஒரு நிமிஷம். இங்க அந்த வீடியோ அந்த போட்டோ ராம்குமார் போட்டாருன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ராம்குமார் 2 நிமிஷம்
ராம்குமார் வந்து அந்த போட்டோ வந்து எப்ப எடுத்தாரு உங்களுக்கு தெரியுமா? அது எப்ப எடுத்தாரு? எப்ப எடுத்தாரு? அப்படி எப்படி நீ சொல்லாது? இந்த போட்டோ வந்து அன்னைக்கு நைட் 41 பேர் இருந்துட்டாங்க, அன்னைக்கு நைட் நீ எத்தானு சொல்லிட்டு வரைக்குமே இல்லாம நீ எப்படி சொல்லாது? சரி இல்லன்னு சொல்லி என்ன ப்ரூஃப் காட்டு. அப்ப இருக்க நீ எப்படிடா சொல்லுவ? சொல்லிட்டா உங்க அண்ணன் அன்னைக்கு போயிட்டு இல்ல வந்து நீ வந்து 20 நிமிஷம் நீ வந்து ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து அவங்க அந்த டைம்ல போனாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அது சொல்லு ஃபர்ஸ்ட். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் இது வந்து நீ பேசிட்டு போயிடுற. ஆனா இது வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது, அதுதான் இங்க மெயின் விஷயமே. அது யோசிச்சு பாத்துக்கோ. என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்றேன்? நான் என்ன பயோல என்ன இன்ஃபுளுன்ஸா போட்டிருக்கேன்? நானே உங்க ஆளுதான், பனையூர் மேனே. யாருமே இல்ல. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அந்த டைம்ல வந்து அவர் கிளம்பி போனாரு. அங்க வந்து 41 பேர் வந்து இறந்துட்டாங்க, அந்த ஒரு கஷ்டம் ஆயிடுக்குது. அந்த டைம்ல வந்து அவர் போயிட்டாரு. அவரு இன்னைக்கு வந்து ராம்குமார் போட்டாராங்கன்னு சொல்லிட்டு இவன் பேசின்னுக்கிறான்னா அது வந்து உனக்கு புரியுதா? அது உனக்கு ஓகேவா? அது என்ன ஓகேவா? போட்டது உங்க ஊடக பிரிவு. என்னையா இப்படி அழுகுற? கொஞ்சம் அமைதியா பொறுமையா பேசியா. ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு, அவங்க அந்த மாதிரி போட்டாங்க, இது ராம்குமார் போட்டான்னு சொல்லிட்டு அது எப்ப எடுத்த போட்டோ யாருக்குமே தெரியாது. நீ எப்படி வந்து இந்த கரூர் சம்பவத்தை வந்து எப்படி நீ லிங்க் பண்ண முடியாது? அப்ப கரூர்ல எடுக்காம வேற எப்ப எடுத்தது? அது சொல்லு, ப்ரூஃப் காட்டு. சொல்லு, வேற எப்ப எடுத்தாங்க சொல்லு. நீ சொல்லு, நீ அப்ப எது கரூருக்கு லிங்க் பண்ண? போட்டது போட்டோ போட்டது பாம்குமார், அதை எடுத்து நான் இங்க போட்டிருந்தேன். ஆமா இது ஒண்ணு அதுதான் கரூர் ராம்குமார் போட்டான். அது எப்ப போட்டாலும் உனக்கு எப்படியா தெரியாது? நீ பாரு, நீ 20 நிமிஷம் நீ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்ன, ரஜினிகாந்த்க்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் நரிங்க இருப்பாங்க, அதனாலதான் அவர் அதை சொல்லிட்டு போனாருன்னு சொல்லிட்டு. ஏன் அந்த நரிங்களை கூட தாங்கறதுக்கு தகுதி இல்லாத தலைவரான தலைவன்? நரிங்களுக்கு நீ பயப்படுவியா இல்ல கூட இருக்கிற அப்பாவி உயிர்களுக்கு பயப்படுவியா? நரிங்க கபிலன் சொல்றதுக்கு நான் சொல்ற பாருங்க, நரிங்க இருப்பாங்க. ஒரு நிமிஷம், அதுக்கோசரம் தான் தலைவன் வந்து ஓடி போனான்னு அவன் சொன்னான். நான் அதனாலதான் சொல்றேன், தைரியமான தலைவன் வந்து களத்துல நிப்பான், ஆனா உங்களை மாதிரி ஓட மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கோ. களத்துல நிப்பான் அப்படின்னா அப்புறம் என்ன மயிருக்கு அங்க இருந்து பத்திரிகையாளர் 30 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லி பத்திரிகையாளருக்கு பார்க்காம அங்க இருந்து ஓடுனது யாரு ஓடுகாலித்தனமா ஓடுனது? உனக்கு பாரு, அன்னைக்கே நாங்க அன்னைக்கே வந்து பத்திரிகையாளரை வந்து மீட் பண்ணிட்டோம். வருஷம் சொல்றது நீ பேசுறத கேக்குறேன் ஒரு நிமிஷம். இப்ப இன்னி எத்தனை போன மாசம் 27ஆம் தேதி அன்னைக்கு விஷயம் நடந்தது. இன்னைக்கு தேதி என்ன? 21. இன்னி வரைக்கும் போய் என்னன்னு கூட எட்டி பாக்கலையா? கேட்டா துக்கம் அனுசரிக்கிறோம்ன்றீங்களா கூச்சமே இல்லாம? சரி, தீபாவளி எங்களுக்கு வந்து 20 நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம். நாங்க வந்து பர்மிஷன் கேட்டுக்கிறோம். பர்மிஷன் உன் கட்சி தலைவன், உன் கட்சியோட பொதுச் செயலாளரு தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதா சொல்லி ஒண்ணு அறிக்கையெல்லாம் பெருசா விடல. ஆனா நீங்க சேனல்ல மட்டும் சுத்த விட்டீங்க நியூஸ. சரியா? எந்த சேனலும் யாருமே சுத்த விடல. ஒரு நிமிஷம் சொல்ற கேளுங்க. நாங்க வந்து 20 நிமிஷம் பத்திரிக்கை அபிஷியலா உங்களுடைய டிவிக்கு ஹெட் குவார்டர்ஸ் ஐடியில இருந்தோ இல்ல பொதுச் செயலாளரோட ஐடியில இருந்தோ அந்த எங்கேயாச்சும் லெட்டர் பேட் வந்துச்சா? நியூஸ் சேனல்ல பரப்பி விட்டுட்டு இருக்கிறீங்க. புயலமணியும் உட்காந்து மத்தவங்க இருக்கக்கூடிய இந்த ஊடக பேச்சாளரு அப்புறம் டிவிக்கு பேச்சாளர் ஐடிங்கல இருந்து இவர் இப்படி சொன்னதான்னு சொல்லி அபிஷியலா எங்கேயாச்சும் நீங்க லெட்டர் பேட்ல போட்டிருக்கீங்களா? சரிடா, ஓகேரா, நீங்க உங்க ஆள் சொன்னதாவே வச்சுக்க, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எல்லா சேனல்லையும் வந்துச்சு, புதிய தலைமுறை, தந்தி டிவி, நியூஸ் 18, நியூஸ் எல்லாத்துலயுமே போட்டான், நியூஸ் போட்டான். ஓகேவா? அப்ப உங்க அண்ணன் சொல்லலையா தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொன்னாரா உங்க அண்ணன்? ஆமா, கொண்டாட கூடாதுன்னு தான் சொன்னாரு. அதைத்தானே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி சொன்ன ஆளு இப்ப யாரு கொண்டாடினாங்க? இப்ப கேட்ட பாரு. இப்ப காலையில நான் போட்ட முதல் ட்வீட் ட்ராலிவுட் எடுத்துக்கிறேன். இங்க பேஸ்புக்ல ஈசிஆர் சரவணன் கூட இருக்கக்கூடிய துணை கழக செயலாளர் இவங்க எல்லாம் இது கணக்கு வராது. ஈஸியா சரவணன் பண்ணாரா? அதுதான் நீ பேசணும். தீபாவளி அன்னைக்கு மாவட்ட தலைவரை போய் பார்த்து சால்வை போட்டு அவருக்கு பட்டாசு இனிப்பு எல்லாம் கொடுத்து, அது மட்டும் இல்லாம தெருவுல வாட்டர் டேங்க் பக்கத்துல போஸ்டர் எடுத்து ஒட்டி இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி டிவிகே சைட்ல இருந்து நீங்க போஸ்டர் அடிச்சு போட்டீங்களா இல்லையா? இத பேஸ்புக்ல எடுத்து அப்லோட் வேற பண்றீங்க. இல்ல நான் மேல ஷேர் பண்றேன், பாத்துக்க.
ஒரு சொல்ற பாரு உனக்கு, இப்போ நீ போட்டோ எடுத்து போடலாம். ஆனா உனக்கு சொல்றது உனக்கு புரியல. உனக்கு இங்க வந்து எப்போ தலைவர் வந்து டிவிக்கே வந்து 20 நிமிஷம் தீபாவளி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே யாருமே செலிப்ரேட் பண்ணல. நீ சும்மா இங்க வந்து கம்பு சுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. சும்மா இது கூட உனக்கு பாலிடிக்ஸ் பண்ணா பண்ணு, அதுக்கும் நாங்க ரெடியா தான் இருக்கோம். கம்பு இங்க யார் சுத்துறாங்கன்னு மக்களுக்கு இங்க தெரியும். இப்ப மேல இதை ஷேர் பண்றேன். உங்க அண்ணன் கூட இருக்கிற நபரு இத்தனைக்கும் சைக்கிள் எடுத்துட்டு கால்ல செருப்பு போடாம ஓட்டினான். இருந்தா வீடியோவோட இருக்கு, மேல ஷேர் பண்றேன் வச்சுக்க. மேல ஷேர் பண்ணி வச்சிருக்கிறோம் வச்சுக்க. நியூஸ் தமிழ் 24/7 அவன் போட்டிருக்கிறான். ஒண்ணு. ரெண்டாவது, ப்ரோ கேக்குதா? உள்ள வந்து போட்டோஸ், உள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ் போஸ் எல்லாம் நீங்க Facebookல அப்லோட் பண்ணுது. உன் கட்சிக்காரங்க அபிஷியல் கட்சிக்காரங்க அப்லோட் பண்ணுது. போய் ஃபேக்ட் செக் பண்ணிக்க. ஒண்ணு. ரெண்டாவது, இல்ல நீ சொல்லு. இப்போ மேல ஷேர் பண்ணிருக்கிறேன் பாத்துக்க. மேல ஷேர் பண்ணிருக்கிறேன் பாத்துக்க. ரெண்டாவது, இப்போ நீ வந்து நியூஸ் 20 நிமிஷம் அவங்க அந்த அபிஷியல் சைடுல இருந்து எடுத்து போட்டாங்க, நீ எடுத்து போட்ட நியூஸ் சேனல் சொல்றது நாங்க எப்படி நம்ப முடியும் சொல்லு? அப்ப யார் சொன்னா நம்புவீங்க? யார் சொன்னானா? இப்போ உனக்கு இரு ஒரு நிமிஷம் இருப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா ஒரு நிமிஷம். சொன்ன நியூஸ் சேனல்ல வர்றத நாங்க எப்படி நம்புறது? அதே நியூஸ் சேனல்ல தான் உங்க அண்ணன் தீபாவளியை கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை மட்டும் நம்புறியா? நியூஸ் சேனல் சொல்றத நம்ப மாட்டேன் அப்படின்னா அதே நியூஸ் சேனல்ல சொல்லி தானையா நீங்க வந்து டிவிக்கு வந்து தீபாவளி எல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னாரு, அண்ணன் சொன்னதா சொன்னாரு, புது செயலாளர் புசி அண்ணன் சொன்னாருன்னு சொல்லி நியூஸ் சொன்னீங்க. அப்ப அதை மட்டும் எப்படி? ஆமா, கொண்டாடக்கூடாது. யார் கொண்டாடல இங்க? அப்ப அதை மட்டும் நம்புறேன். அப்புறம் மத்த நியூஸ் சேனல் சொல்றத மத்த நியூஸ் சொன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, இங்க ஒரு நிமிஷம் பாரு. ஒரு கட்சன் வந்துட்ட பிறகு தீபாவளி கொண்டாடுறவங்க கொண்டாட மாட்டாங்க. அது வந்து எப்படி போவோம் தெரியுமா? இப்போ இங்க வந்து 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல வந்து 8 பேர் கொண்டாடாம இருப்பான். மீதி 94 பேர் கொண்டாடாமே இருப்பான் அவன். அந்த மாதிரி நீ அப்படி யோசிச்சு பாரு. உனக்கு அப்படி இருந்தா உனக்கு ஆக்சுவலி உன்னோட மைண்ட் செட் அப்படி இருந்துச்சுன்னா நீயே சொல்லலாம். அது உனக்கு வந்து இப்படி அந்த 2 பேர் தான் கொண்டாடினாங்க அதனாலதான் உங்க கட்சி விளைவிக்கனா அது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது சொன்னது உன் தலைவன், ஃபாலோ பண்ணாதது உன் தொண்டை. இதுல நாங்க என்ன பண்ணோம்? நியூஸ் சேனல் என்ன பண்ணோம்? யார்? இப்போ நான் உனக்கு கேக்கு, நான் அப்பயும் இப்பதான் பதில் சொன்னேன். உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையா நான் சொன்னது? என்ன பதில் சொன்ன? பார்ப்பா, இப்போ 20 நிமிஷம் அப்போ பெரிய கட்சி 20 நிமிஷம் பெரிய கட்சி எங்களுது. எங்க பெரிய கட்சி எங்களுது. ஏய் இல்ல, மாவட்ட செயலரை பார்த்துட்டு நேர்ல போய் பார்த்து பட்டு செல்வ போத்தி மாலையை போட்டு ஸ்வீட்டை கொடுத்து வெடியை கொடுத்துட்டு வெளில போய் போஸ்டர் அடிச்சு கொண்டாடி அந்த போஸ்ட் போட்டோ எல்லாத்தையும் எடுத்து Facebookல நான் இவரை பார்த்தேன், கழக செயலாளர் மாவட்ட செயலரை Facebookல போட்டாங்க. அந்த ஐடி எடுத்து போடுப்பா நீ. அந்த ஐடியில வந்து அந்த வீடியோ வந்துச்சா பாரு, அது சொல்லுப்பா நீ. அவங்க கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு. டேய் லூசு பயல தற்குறி, மேல அதை தாண்டா ஷேர் பண்ணிருக்கிறேன். படுறா, படிக்க தெரியாது தற்குறி. பாடுறா இங்க ஒரு நிமிஷம். மென்டல் ஒரு நிமிஷம் கேக்குறது. நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? ஓடுகாலி கட்சி சேர்ந்தவனே. டேய் மென்டலா, ஓடுகாலிக்கு எக்ஸாம்பிள் நீங்க தான்டா. டேய் ஒரு நிமிஷம். ஓடுகாலி கட்சி சேர்ந்தவனே மேல ஷேர் பண்ணிருக்கிறேன், அதை பாறாண்டா மேல. டேய் ஒரு நிமிஷம் நான் சொல்லிருது உனக்கு புரியுதா? நீ நியூஸ் கார்டு போட்ட. நான் என்ன தெரியுமா சொல்லிருக்கிறேன்? அந்த ஐடியில இருந்து எவனாவது வந்து இந்த மாதிரி தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போடுறா. இந்த மாதிரி சாமா இந்த மாதிரி பண்ணாங்க தப்பு நானும் சொல்ல முடியாது. தற்குறி பல்டே சும்மா ஆக்சுவலி 20 நிமிஷம் ஒரு அந்த வீடியோக்குள்ள தாண்டா இருக்கு, அதை பாடுறா போய். அந்த வீடியோக்குள்ள தாண்டா இருக்கு. தற்குறி பயல தமிழ் தான் படிக்க. ஒரு நிமிஷம் இவ்வளவு நேரம் வந்து நீ தளபதிக்கு தல்பதின்னு சொல்லி போட்ட. அப்படி என்ன தள்ளிட்டு வந்தேன்னு எனக்கும் தெரியல. மேல அந்த வீடியோக்குள்ள தாண்டா இருக்கு. தற்குறி பயல பனையூர்ல என்ன பண்ணியா மேச்ச? மேல போய் உட்காந்து பாடுறா. வீடியோக்குள்ள தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ. மேல இருக்க டெம்பிள் எவ்வளவு நேரம் நான் கேக்குறது ஒண்ணே தான். நியூஸ் கார்டு வந்து எடுத்து நீ போடுற. அந்த நீ உனக்கே தானே தெரியும். உனக்கு கண்ணு கிளியா தெரியுமா? வயசாச்சா இல்ல ஏதாவது பூத கண்ணாடி வைக்கணுமா? அந்த ஐடி இருந்துச்சுன்னா எடுத்து நீ வந்து மேல போடாது. இங்க பாருடா சாம்சங், இங்க பாரு, இங்க பாருங்க. நியூஸ் சேனலை பாக்குறதா எங்க வேலை. நாங்க வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாங்க பார்த்ததை நாங்க பேசுவோம். உனக்கு வேணும் அது தப்புன்னு தோணுச்சுன்னா நீ ப்ரூவ் பண்ற மாதிரி. நிமிஷம் இரு. அதுதான்
உனக்கு மேல நியூஸ் கார்டு போட்டிருக்க மாதிரி தானே உனக்கு தெரியுது. அந்த நியூஸ் கார்டுக்கு அடுத்த கிளிப் உனக்கு உள்ளேயே இருக்கு. அதை முடிஞ்சா பாரு. அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. ஏன் அதுக்கு மட்டும் பதிலே சொல்லாம ஒரு நிமிஷம் கபிலா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன். இப்போ அந்த நியூஸ் கார்டு போறேன். இப்போ அந்த நியூஸ் கார்டுல வந்து கொண்டாடினாங்கன்னு சொன்னீங்க தெரியுமா. இப்போ அவங்க நீ என்ன டாபிக் மாத்தினாலும் அவனே உன்னை இங்க குத்த வைக்கிறது தான் எனக்கு வேலையை. உன் அண்ணன் பனையூர்ல இங்க நான் வந்து மென்டலான இல்லடா. ஒரு நிமிஷம் நான் வந்து இங்க ஓடி போற ஓடுகாலி வந்து ரஜினி இல்ல, விஜய் ஓடுகாலி தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்ன வரைக்கும் கரூருக்கு வரவே இல்ல. ஓடுகாலி ஆக்சுவலி ஓடுகாலி நீ எப்படி தெரியுமா சொன்ன, இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க அதனால வந்து தலைவர் வந்து கட்சி விட்டு போறாருன்னு சொல்லிட்டு 41 பேரு செத்ததுக்கு உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு உட்காந்து கூச்சமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறான் ஓடுகாலி. ஏண்டா அதுக்கு என்னடா ப்ரூஃப் இது? இப்போ ராம்குமார் போட்டான்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பிரிவு உங்க ஊடக பிரிவு இணை செயலாளர் தாண்டா போட்டிருக்கிறான் போட்டோவா. அதுக்கு என்ன ப்ரூஃப்னா இல்ல ப்ரூஃப் உண்மை இல்ல. அவரு வந்து கரூர் சம்பவத்துல 40 அப்படி சொன்னானா இல்ல அது சும்மா கம்பு சுத்தா எடுத்து போட்டு வச்சிருக்கிறீங்க ஓடுகாலிங்களா? ஏண்டா ஓடுகாலிங்களா? ஓடுகாலி நீங்க தான்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2018ல கட்சி ஆரம்பிச்சிட்டு 20ல வந்து ஐயோ அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஓடுனீங்க தான். பிரச்சனை ஒண்ணே வந்த உடனே ஓட்டான். அப்ப அது பேர் என்னடா ஓடுகாலி? டேய் அரசியல் பத்தி நாங்க பேசோம்டா. இப்போ அரசியல் வந்து அன்னைக்கு வந்து 20 நிமிஷம் அரசியல் மக்களோட நிக்கணும்டா. அதான்டா அரசியல். நாங்களும் நிக்கிறோம். உங்களோட ஓடி போலாம் அரசியல். டேய் மக்களோட நிக்கிறதாண்டா அரசியல். மூதேவி அது தெரியல. மக்களோட நிக்கிறது தான் அரசியல். உங்கள மாதிரி ஓடி போற ஆளுங்க இல்ல. அரசியலுக்கு வந்துட்டோம் நாங்க. ஒரு நிமிஷம் அசோக் சார். டேய் 30 பேர் செத்துருக்கிறாங்களேன்னு சொல்லி உட்காந்து அங்க பைக்க புடிச்சு கேள்வி கேட்கறான். அதுக்கு பதில் சொல்ல தெரியாத ஓடி போன ஓடுகாலி அதுக்கப்புறம் வீடியோ கால் மட்டும்தான் வீடியோ மட்டும் ஒண்ணு விட்டுச்சு. அதுலயும் தான் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிதான் அவங்க விட்டுச்சு. இன்னொரு பக்கம் என்னடா ஆனா போயிட்டு வீடியோ கால் பண்ணி பேச அதுக்கான கோர்ட்ல கேஸ் போயின்னுக்குது. ஏன்டா பதற? கோர்ட்ல வந்து 20 நிமிஷம் நான் சொல்றேன். கோர்ட்ல 20 நிமிஷம் வரேன். இங்க உங்க அண்ணன் ஓடி போனது, கோர்ட்ல கேஸ் போட்டது, கோர்ட்ல அங்க என்ன சொன்னாங்க இங்க எல்லாமே தெரியும். நான் என்ன கேக்குறேன், உன் கட்சியோட இணை செயலாளர், ஊடக பிரிவு இணை செயலாளர் இன்னைக்கு அந்த டிரைவர் கூட உட்காந்து எடுத்த செல்ஃபி ஒண்ணு சிரிச்சுக்கிட்டு உட்காந்து செல்ஃபி எடுத்து ஒண்ணு எடுத்து போட்டு வச்சிருக்கிறான். கரூர்ல 39 பேர் செத்துட்டான் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் 41 பேர் விஷயம் வருது. அடுத்த நாள் காலையில 41 பேர் மொத்தமா டோட்டலா சொல்றாங்க. எப்படிடா செல்ஃபி எடுத்து சிரிக்க தோணுது? ஒரு நிமிஷம் அதுக்குதான் சொல்ல வந்துடுற பாரு. நீ எப்படி தெரியுமா ஃப்ரேம் பண்ற இது? அன்னைக்கு 41 பேர் எடுத்துட்டாங்க. நீ ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அன்னைக்கு நைட் அவர் வந்து அந்த ஃபிளைட்டுக்கு போற டைம்ல வந்து அந்த கேம்பின்ல இருந்து அவர் ஃபிளைட்டுக்கு போற டைம்ல வந்து அவர் பேசி அவர் சிரிச்சாரு. அதுக்கோஸ்கரம் அவர் அப்படி சிரிச்சுட்டு போறான்னு நீ சொல்லிட்டு பெரிய தப்பு. ஓடுகாலியா மாறினாருங்கிறதுக்கு கேஸ் இல்லடா, அது வேற கேஸ். இங்க இது எங்க நாங்க அரசியல் வந்துட்டுக்கிறோம். எங்களுக்கு தெரியாது இங்க யாருமே ஓடலது. எங்களுக்கு தெரியாது. அரசியலுக்கு வந்துட்டோம். நாங்க அரசியலுக்கு வந்துட்டோம். நாங்க அரசியல் பேசிட்டு இருக்கிறோம். நாங்க அரசியல் நீங்க தாண்டா சொல்லிட்டு இருக்கீங்க அரசியல் பேசுறீங்கன்னு. ஆக்சுவலி ஒன்னு புரிஞ்சுக்கோ. ஓடுகாலிங்க இல்ல. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கரூர் ஓடுகாலி. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ கபிலர் வந்து முன்னாடி ஒன்னு சொன்னாரு. 20 நிமிஷம் என்ன தெரியுமா சொன்னா, நரங்கி இருப்பாங்க அதனால தான் தலைவரே ஓடி போனாருன்னு சொல்லிட்டான். அப்ப தலைவர் என்ன ஓடுகாலி? அவ்வளவு கேவலமான தலைவர். சமோசா இதுக்கு பின்னாடி சொல்றீங்க சமோசா. டேய் ஓடுகாலிக்கு எக்ஸாம்பிள் நீங்க தான்டா. அது உங்க மாமா நிர்மல்குமார் என்ன பண்றான்? மாமா நிர்மல்குமார் ஒரு நிமிஷம் சாரி. டேய் சமோசா சிரிச்சுக்கிட்டா. 41 பேர் செத்தாங்கல்ல, சிரிச்சுக்க நல்லா செஞ்சு சத்தமா சிரிச்சு. டேய் 41 பேர் நீ சிரிச்சுக்கோடா. சிரிடா, நான் கெட்ட வார்த்தைலாம் திட்டல, சிரிக்க சொன்னேன். சிரி. அன்னைக்கு நைட்டு 41 பேர் இறந்துட்டாங்க. அதை வச்சு அரசியல் பண்ணவன்டா நீ. ஏன்னா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. எவனுக்குமே அந்த இடத்துல வந்து கரூர்ல வந்து எவனுக்குமே தெரியாது. அதை வச்சு அரசியல் பண்ணீங்க தெரியுமா? அப்பவே உங்களுக்கு அரசியல், அது அரசியல் இல்ல. ஆனா உனக்கு சமோசா சிரி
டேய் சிரி வன்மம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்டா. அது வன்மம் உனக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த 41 பேர் உயிர் செத்ததை விட விஜய் அந்த வந்து இட்டுன்னு போயிடணும். அதுதான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும் இல்ல எங்களுக்கு. நீ என்னன்னாலும் சொல்லிக்கூடா, நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், அந்த 41 பேர் இருந்துட்டாங்க, அந்த கஷ்டம் வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா நீ அதை வச்சு கூட தெரியுமா விஜய்க்கு மட்டும் தெரியுமா? ஏண்டா டிரைவர் கூட உட்காந்து அங்க செல்ஃபி யாரும் இல்ல இல்ல அந்த வளர்ந்து கேட்டவன் கட்சியில ஒருத்தன் வளர்ந்து கேட்டவன் இருக்கிற மாதிரி நாங்க 16 நாள் நாங்க துக்கம் அனுசரிக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்க பேசலாம்னு இருக்கிறோம். ஏண்டா டே மயிறு என்ன பெரிய நீங்க அரசியல் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? உங்க நாடக அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு டெல்லியில போய் காலில் உண்டுதான் வந்தீங்க. சொல்லு தங்கராசு. இல்லங்க இவன் மாமா நிமிஷம் டெல்லியில போயிட்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை மீட் பண்ணிட்டு வந்தோம். பிஜேபி காரனை மீட் பண்ணி வரல. சாம்சன் யோ இரியா நீங்க பெங்களூர் கர்நாடகா தானே? ஆமா ப்ரோ சொல்லுங்க. இல்ல இல்ல அவன் பெங்களூர் இல்லைங்க, அவன் தமிழ்நாடு தான். நிர்மல் குமாரோட சொந்தக்காரன். நிர்மல் குமாரோட சொந்தக்காரன். ஐயா பதில் ஒருத்தர் சொல்லுங்கப்பா. ஆதியார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல இப்ப விஜய் வந்து காவிரி தண்ணி தரணும்னு நடு ரோட்ல இறங்கி போராடினா கன்னட மக்களினுடைய மைண்ட் செட் என்ன இருக்கு அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. இங்க கர்நாடகா நீங்க காவிரி சப்ஜெக்ட் வந்து எப்படி நீங்க சொல்ல வர்றீங்க? ஏங்க காவிரி தண்ணீர் தரலினா கர்நாடகா சப்ஜெக்ட் நான் பார்த்ததுனால நான் கேக்குறேன். இல்ல உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடுக்கும் கர்நாடகாக்கும் அதுக்கு ஈக்குவலா வந்து தண்ணி போகணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இரு சரி இப்போ ஒரு நிமிஷம் இப்போ கர்நாடகாக்கும் தமிழ்நாடுக்கும் இல்ல பிரச்சனை வரதுக்கு தான் ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க. பேசுறவங்க பேச நீ ஒரு மயிரும் பேச வேணாண்டா மயிறு பேசுவானா சுப்ரீம் கோர்ட் இன்னொன்னு ஏன்டா அந்த பையன் அதான் மேலாண்மை வாரியங்குது அது தெரியல இவனுக்கு விளக்கண்ண வந்துட்டான் பேசுறானா இவன். ஒரு நிமிஷம் என்ன நிலை நீ சொல்லு சொல்லு. சாம்சன் நான் கேட்டது சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போகல. நான் கேட்டது விஜய் தமிழ்நாட்டுக்கு தண்ணி சுப்ரீம் கோர்ட் சொன்ன அளவுக்கே தரணும். ஏன்னா கர்நாடகன் கவர்மெண்ட் இப்ப வரையும் கரண்ட் அந்த இதுல தண்ணி தரல. அது வேணா நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. 20 நிமிஷம் அப்போ 20 நிமிஷம் அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார்கிட்ட கேட்கணும்? அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார்கிட்ட கேட்கணும்? அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார்கிட்ட கேட்கணும்? அது பதில் சொல்லு. ப்ரொடியூசர் கர்நாடகால இருந்து வந்தவர் தானே, அவரை வச்சு தானே இப்ப ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்படி பாத்தேன்னா தலைவரே கர்நாடகால இருந்து தான் வந்தவரு. நாங்க பெரியாளா வத்தோம் இல்லையா? இல்ல நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டேன். எதுக்கு நீ என்னடா பெரியாளா வளர்த்து விட்ட டேய்? பன்னிவல்ல பட்டாசு சும்மா 15 ரூபாயில இருந்து நான் கொடுத்து தலைவர் படம் பார்க்க போயிருக்கேன். எனக்கு தெரியும் அந்த கஷ்டம். உனக்கு நீ குடுத்த நீ இப்ப எம்ஜிஆர் ரசிகனா யார் ரசிகன் அது சொல்றா டேய்? திரிஷா ரசிகன். டேய் நான் வந்து டிவிக்கு தொண்டன்டா. நான் எனக்கு டிவிக்கு மயிர் டிவிக்கு தொண்டனா. ஏய் காமெடி பண்ணாதடா கிறுக்கா. டேய் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்குது. நீங்க வந்து பண்றதுன்னா காமெடியா இருக்குது. சாம்சன் அவங்க கேட்ட கேள்வி முதல்ல புரிஞ்சுக்கோ. அவங்க வந்து இல்ல யார் எங்க இருந்து வந்தா இது வந்து என்ன பிரச்சனை இல்ல தமிழுக்கும் கர்நாடகாவும் பிரச்சனைனே யாரும் சொல்லல. அவங்க கேக்குற கேள்வி என்னன்னா காவிரி நீரை பத்தி விஜய் ஏதாவது பேசுனா கர்நாடகா மக்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு தான் கேக்குறாங்க. புரியுதா இல்லையா? கேள்விக்கு பதில் சொல்லு. அதேதான் ப்ரோ. இப்ப இருங்க நான் சொல்றேன், நான் சொல்லி முடிச்சிடறேன் இருங்க. இப்போ கர்நாடகா தமிழ்நாடுல வந்து பிரச்சனை போயிருக்கு. அதுக்காக தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டாங்க. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட்லயே வந்து இந்த மாதிரி கர்நாடகாவும் தமிழ்நாடுக்கும் சம்பந்தமே இல்லாம நியூட்ரலா வந்து கமிட்டி போட்டாங்க. இதுல வந்து இவங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவை அந்த மாதிரி பண்ணாங்க. ஓகேங்களா? அதுல வந்து இருங்க ஒரு நிமிஷம். அதுல வந்து ஒரு நிமிஷம் அதான் எவ்வளவு தண்ணி பேசுறது மட்டும் கம்முனுறா. இதுல வந்து எங்கேயோ படிச்சுட்டு வந்திருக்காமா, மூக்கால உறிஞ்சிட்டு வந்திருக்காம பேசுறது என்ன யாருமே. அப்போ ஒரு நிமிஷம் யாரு இங்க படிக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க ஜெனரல் எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் நீ கரெக்டா தான் சொல்லிட்டு வந்த. எவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க சொல்லு. இல்ல எவ்வளவு தண்ணியெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஏன் சொல்றேன் அது? ஏன்னா உனக்கு தெரியாது. நான் கரெக்டா தானே சொல்லி வந்தேன். நீ தானே சொன்ன, நான் எதுக்கு சொல்லணும்? அது இது விக்கிபீடியால போடலையே.
இது சாட் ஜிபிடி கேட்டா சாட் ஜிபியே சொல்லுங்க. அவனுக்கு அறிவே இல்லையே, அதுவும் இருக்கு. அது சொன்னாலும் இவனுக்கு படிக்க தெரியாதுடா. நாலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து படிக்க தெரியலன்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்னு நீ எது வேணாலும் சொல்லு கேக்குறேன். ஆனா டிவி காரன் எல்லாம் படிச்சவன் மட்டும் சொல்லாது. என்ன உன் கட்சி தலையில இருந்து தொண்டை வரைக்கும் எல்லாம் தற்கொலை பயிலுது. தலைவனே காம்பவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு செகண்ட் இயர்ல இருந்து டிஸ்குவாலிஃபைடு. பிச்சு போடும் பிச்சு ராஸ்கல். சரிடா கபிலா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீ அப்பயே சொன்ன நரிங்க இருக்காங்க அதனால தண்ணி ஓடி போனான்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுதியே இல்லாம தள்ளி விட்டானா உங்களுது? தமிழ்ல கரெக்டா பேசு. நரி சொல்லு, நரி சொல்லு. முடிச்சுட்டு வா, அங்க முட்டி போட்டு வா, அதுக்கப்புறம் என்கிட்ட முட்டி போடு. நேரா என் ஜிப்ல வந்து நிப்பியா? முதல்ல அங்க முட்டி போட்டு வா. கபிலன் வந்து தகுதி இல்ல தலைவர் ஜட்ஜி கூட சொல்லிட்டாங்கடா. டேய் கம்னர் அடே நீ. இல்ல சாம்சன், நான் கேட்டது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்ப மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு உண்டான தண்ணி எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு விஜய் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. என்ன ஜனநாயகம் பண்ண மாட்டா நீ எப்படி சொல்லாது? பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்லலாம்? அது நீ வந்து சொல்ல மாட்டா, பண்ண மாட்டாருன்னு சொல்லு. சொல்ல மாட்டா, நீ எப்படி சொல்லலாம்? சொல்ல மாட்டா, நீ எப்படி சொல்லலாம்? சொல்லுவாரு